அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். மீண்டும் முட்டுச்சந்தில் விசிக, திருமாவளவன் அவர்களின் பேச்சால் நடந்த வில்லங்கம். தொடர்ந்து சர்ச்சையான பல பதிவுகளை பேசிட்டு இருக்கிறாரு திருமா. ஏற்கனவே ராஜீவ்காந்தி அப்படிங்கிற வழக்கறிஞரை போய் தாக்குன விஷயத்துல அந்த கட்சியோட பேர் கெட்டுப்போனது எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு திருமா அவர்கள் சீமான் அவர்களைப் பற்றியும் விஜய் அவர்களைப் பற்றியும் பேசிய பேச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திருமாவளவனே முதல்ல M.LA எம்எல்ஏ ஆனது பிஜேபி கூட சேர்ந்துதான் அப்படின்னு பொதுவெளியில நிறைய பேர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போயிட்டே இருக்க சூழல்ல திமுக டிஎம்கேவுக்கு ஏதாவது ஆபத்துன்னா இன்னைக்கு நேரடியாக வந்து களத்தில் நிற்பது திமுகவை விட விசிகே தான். ஏன் இன்னைக்கு திருமாவளவன் விசிகவை விட்டுவிட்டு திமுகவுக்காக இவ்வளவு பாடுபடுறாரு? அப்ப இவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன அப்படின்னு இன்னைக்கு பெரும்பாலானவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து அடங்கமறு அத்துமீறு அப்படிங்கிற கொள்கையோடு வந்த சிறுத்தை பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில வர கருத்துக்கணிப்புகள் எல்லாம் வரக்கூடிய தேர்தலில் பட்டியலின வாக்குகள் விசிகவுக்கு கிடைக்காது, குறிப்பாக அதெல்லாம் விஜய்க்கு போகுது அப்படின்னு வரக்கூடிய தகவலால் மேலும் கோபமான திருமா. அதனாலதான் விஜய் மேல வெறுப்பை காட்டிட்டே இருக்கிறாரு. ஒரு பக்கம் சீமான் அவர்களும் ஸ்டாலினை சந்தித்த பிறகு விஜயை திட்டறாரு, திருமாவும் விஜயை திட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பல வழக்குகள் இன்னைக்கு வந்து பெண்டிங் இருக்கு. சென்ட்ரல்ல நம்ம சொல்றோம். சென்ட்ரல்ல இன்னைக்கு மோடி அவர்கள் எங்கேயுமே நடமாட முடியாதுன்னு இங்க ஒரு சிறுத்தை சொல்லப் போக, அதுவும் இன்னைக்கு உளவுத்துறை நோட் போட்டு அனுப்பிட்டாங்க. அதை திருமாவளவன் இன்னும் கண்டிக்கல. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, திருமா கட்சியில சமீபத்தில் பல பேர் பல லெவல்ல வளர்ந்திருக்கிறாங்களாம். அது சம்பந்தமாக இன்னைக்கே திமுகவை மட்டும் இடி வளைக்க போறது இல்லையா, திருமா கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமானவரை வளைக்க போறாங்களாம். யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நடக்க போகுது. இப்ப திருமா கட்சியில பல பேர் ஆஃப் ஆயிட்டாங்களாம். ஒன்றிய அரசு அப்படின்னு இவங்க தொடர்ந்து சொல்றது இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. திருமாவளவனை மட்டும் விட்டுட்டு கூட இருக்கிறவங்கள வளைக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு டெல்லி பார்க்க போகுது. தேவையில்லாம இந்த நேரத்தை